அனைவருக்கும் வணக்கம். நான் பெர்ஜிலின் குமரி அறிவியல் பேரவையிலிருந்து டீம் வி குரூப் சி பதிவு எண் 4505. மனிதனின் செயல்பாடுகளை பற்றி நான் என் அம்மா அப்பாவுடன் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறேன். அப்பா, மனிதனின் செயல்பாடுகளை பற்றி கூறுங்கள். மனிதனின் செயல்பாடுகள்னா சீக்கிரமா ஈஸியா மூணு விதத்துல பிடிக்கலாம். மூணு விதத்துல மக்களுக்கு மனிதனின் செயல்பாடுகளை பற்றி ஈஸியா சொல்லலாம். ஒன்று எப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு பயன்படும் ஒரு ஆளாக இருக்கணும். நம்ம அடுத்தது என்னன்னா, நம்ம மதிப்புக்குரிய, அதாவது நம்ம இன்னொரு ஆளுக்கு மதிப்பு கொடுக்குற ஆளாக இருக்கணும். மற்றவங்க நம்ம மேலே மதிப்பு வச்சிருக்கிறதா ஆளாக இருக்கணும். அடுத்தது எப்படின்னா, இதெல்லாம் விட நம்பிக்கை உள்ள ஆளாக இருக்கணும். கடைசியில் அப்படி இருந்தால் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும், நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்கும். பயன்படக்கூடிய இதாக இருந்தால் என்ன எப்படின்னா, பயன்பாடு எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு ஒரு பயணம், ஒரு யாத்திரை போகிறோம். ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ எங்கேயாவது போகணும். போகும்போது நம்ம முன்ன போகிறது யார்? ஒரு வயதானவங்களாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கை குழந்தைய கொண்டு போகிற ஒரு அம்மாவாக இருக்கும். இவங்க கையில் ஒரு லக்கேஜ் இருக்கும். இந்த லக்கேஜ்னா அவங்களுக்கு உடைமைகள் இருக்கும். இந்த பொருளை நம்ம இப்போ அம்மா அப்பா நாங்கள் முன்ன போய் பின்னாடி வந்திருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும்? டப்புன்னு ஓடி போய் நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அவங்களுக்கு அந்த இது அவங்க போகிற வாகனத்தில் ஏற்றி விடுறதுக்கு நமக்கு உள்ள நிலைமைகள் வரணும். அது நம்ம மற்றவங்களுக்கு பயன்படும்படி உள்ள ஆயிருக்கும். இன்னொன்று நம்ம சாப்பிடும்போது ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குது, இன்னொருத்தட்ட சாப்பாடு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த சாப்பாட்டுக்குள்ள பொருளாக இருக்காது, இல்லை சாப்பிட்றதுக்குள்ள வழியே இருக்காது. நம்ம அதில் ஒரு பங்கு கொடுக்குறதுல தப்பு கிடையாது. சரி, அப்பா, நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி மதிப்பை பார்க்க முடியும்? மதிப்பை எதிர்பார்க்கணும்னு சொன்னா, நீங்கள் இந்த மாதிரி உதவி செஞ்சாலும் மதிப்பு தான். அதையும் காட்டி அது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்கள் ஸ்கூலில் போகும்போது உங்களுக்கு ஒரு 5 டீச்சர் தான் கிளாஸ் எடுப்பாங்க. இந்த 5 டீச்சரை என்ன பண்ணுவாங்க, 5 டீச்சரை தாண்டி இனி ஒரு 25 டீச்சர் இருப்பாங்க. நீங்கள் 5 டீச்சரை மட்டும் விஷ் பண்ணக்கூடாது. வெளியில் வரும்போது, காம்பவுண்டுக்கு வெளியில் வரும்போது மற்றவங்கள, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களோ, உங்களுக்கு தெரியும் யார் எங்களுக்கு ஆசிரியர்னு தெரியும். இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு விஷ் பண்ணுறதுல உங்களுக்கு நீங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, ஒரு வெளியூர்லேருந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க, ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். ஸ்கூலில் செலிப்ரேஷன் நடக்கும்போது ஒரு கெஸ்ட் யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க தான் வருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காது, தெரியாதவங்க தான் வருவாங்க. தெரியாதவங்க வரும்போது இவங்களை விஷ் பண்ணுறதுல விஷ் பண்ணணும். எங்கேயாவது நம்ம காம்பவுண்டுக்குள்ளே பார்க்கும்போது விஷ் பண்ணணும், இல்லை வெளியில் போய் விஷ் பண்ணணும். அப்போ கேட்பாங்க, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வெளியில் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது விஷ் பண்ணும்போது, நீங்கள் அன்னைக்கு எந்த ஸ்கூலுக்கு செலிப்ரேஷன் வந்தீங்க அப்படின்னு விஷ் பண்ணும்போது உங்கள் மனசுக்குள்ள அளவு வச்சுருப்பாங்க. இந்த பிள்ளை நம்மளை விஷ் பண்ணுறா அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்பா, மற்றவங்க நம்ம மேலே எப்படி நம்பிக்கையா இருப்பாங்க? அதான் இதான் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லி தரணும்ல. மற்றவங்களுக்கு ஒரு உதவி, ஒரு அதாவது முடியாதவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது உங்களை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை மனசுக்குள்ளே வச்சிருக்கலாம். தென் அடுத்தது ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க இல்லைங்க, ஏதோ ஒரு பெரியவங்களுக்கு, இல்லைங்க ஒரு பிரமுகருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். என்னத்துக்கு மதிப்பு கொடுக்கும்? விஷ் பண்றோம். அவங்க நம்ம தெரியாதான் விஷ் பண்றோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் மதிப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு பயனா இருக்குங்களா, அந்த கர்ப்பிணியா இருக்கட்டும், தாய் சேயா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்களே திரும்ப உங்களுக்கு கெஸ்டா வரும்போது, சரி, அந்த கெஸ்ட்டே நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். அவங்க ஒரு நிறுவனராக இருக்கும்போது, ஒரு டைரக்டரோ இல்லை மேனேஜரோ, ஏதோ ஒரு ஜிஎம்மா இருக்கலாம், ஒரு பிரின்சிபலா இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டி, அவங்களே நம்ம அங்கே இன்டர்வியூ போகும்போது நம்மளை பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும்ல. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு பயனா இருக்கும் போதும், நம்ம அதாவது மதிப்புக்குரியவர்களாக இருக்கும் போதும் நம்ம நம்பிக்கை வரும். சரி, அப்போ நம்ம அடுத்த அச்சீவுக்கு அவங்களே நமக்கு என்ன சொல்லுவாங்க, கை தூக்கி விட்டுருவாங்க. சரி, இது மட்டும் இருந்தாலே போதும். இன்னொன்று, நம்ம சாப்பாடு பழக்கம்.
நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே உணவு அதாவது சம்பாதிக்கிறோம். இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு பங்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு பேரண்ட பொறுத்து தான் இருக்கு. சாப்பாட்டுக்கு என்ன பங்கு கொடுக்குறோம். அப்ப அந்த சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம தேவைதான் எடுத்து சாப்பிடணும், வேஸ்ட்ல போடக்கூடாது. சரி, புரியுது? வெளியில போய் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்து இன்னொன்று தன்னிச்சை இயக்கம். தன்னிச்சை இயக்கம் என்னன்னா, ஒரு பொருள் கிடந்தது, ஒரு இது வீடை பற்றி சொல்லணும்னா, ஏன்னா வீட்டில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். தென் நம்ம வெளியில போகணும். எங்க ஒரு ஸ்கூல்ல, நீ இப்போ படிக்கிற ஸ்கூல்லையே உனக்கு பாட சம்பந்தப்பட்ட ஒரு பொருள், அதாவது பென்சிலா இருக்கட்டும், ஒரு ஸ்கேலா இருக்கட்டும், ஒரு எரேசரா இருக்கட்டும், ஒரு புக்கா இருக்கட்டும், ஒரு நோட்டு, ஏதோ ஒரு பொருள் இன்னொரு பிள்ளைக்கு, அதாவது உன்னோடது இல்லை, இன்னொரு பிள்ளைக்கு ஐடி கார்டு, பேக், ஏதாவது ஒரு பொருள் வந்து தவறி உன்னோட கிரவுண்ட்ல கிடக்கும், உன்னோட வகுப்பறையை தாண்டி வெளியில கிடக்கும். இதை எங்க கொடுக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டாரா உங்க ஸ்கூல்ல இருக்கும், அங்க கொடுக்கணும். கொடுத்தா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இல்லை உங்க கிளாஸ்லயே இருக்கிறதுல உங்க ஆசிரியர்கிட்ட கொடுத்தா அவங்க பார்த்துக்குவாங்க. இது மட்டும் பொது இடங்கள்ல வந்துச்சுன்னா மற்றவங்க பொருளுக்கு மேல யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. 4 பேர் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரு ஆள் பண்றதே போதும், 4 பேர் பார்த்து பண்ணிடுவாங்க. சரியா? அதுவே போதும். இப்படிலாம் இருக்கும்போது சமூகத்தில் வந்து மனிதனுடைய செயல்பாடுகள், அதாவது இப்ப நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கே தெரியாது. பட் ஆனா இனி வர தலைமுறைகள் நீங்க இதை கேட்டுட்டு அடுத்த செயல்பாடுகள், மனிதனுடைய செயல்பாடுகள், அதாவது எப்படின்னா இதை பார்த்துட்டு, இதை நீ பண்றதை பார்த்துட்டு மற்றவங்களும் இந்த செயல்பாடுகளை பார்த்து அடுத்த அப்படியே இருக்கும், கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கும். படிப்புலையும் கவனமா இருங்க, மற்றவங்களும் உதவி செய்யுங்க. என்ன சொல்றது, ஒழுக்கமாயிருங்க. முக்கியமா ஒழுக்கமாயிருங்க, அதான் மெயின். முக்கியமா ஒழுக்கமா இருக்கிறது. இது மரியாதை, அது எந்த ஆளா இருந்தாலும் மரியாதை கொடுக்கறது நம்மளோட. மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும், அப்படி ஒரு பழமொழி உண்டு. அதை வந்து காப்பாற்றிக்கோங்க. போற இடத்துல நல்லா இருப்பீங்க. அதாவது நீங்க மரியாதை கொடுத்தா அவங்க ஆசீர்வதிப்பாங்க, கை கொண்டெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி இருந்தாலே என்னைக்குமே வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நீங்க நினைக்கிறது நடக்கும். எப்பவுமே நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். நான் மனிதனின் செயல்பாடுகளை பத்தி என் அப்பா அம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். I thank Kumari Ariviyal Peravai for giving me this wonderful opportunity. Thank you.